ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம அப்பா, ஹல்லேலூயா, நம்முடைய அப்பா கிட்ட எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா, இந்த பிரசன்னமும் அவர்கிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா, அந்த பிரசன்னம் வந்துருச்சுன்னா ஒரு சமாதானம் வந்துடும். ஹல்லேலூயா, எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க அதை? ஹல்லேலூயா, அவருடைய அன்பு, ஹல்லேலூயா, அந்த தெய்வீக வெளிப்பாடு, அந்த தெய்வீக உன்னதமான தெய்வீக அன்பு தான் அந்த பிரசன்ஸ், அப்பாவுடைய பிரசன்ஸ், அப்பாவுடைய பிரசன்ஸ். இந்த காலை வேளையில் அந்த நல்லவரை இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார். கிருபையிலே பொழிகிறார். ஹல்லேலூயா, கிருபைகளை தர்றதில்லை, அப்படியே ஊற்றுறார். ஹல்லேலூயா, ஒரு மலை பொழிவது போல கிருபையில பொழிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பொழிந்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஒரு மலை போல. ஹல்லேலூயா, ஆமென். மலைங்கிறது ஒரு இடத்துல மட்டும் பெய்யுறது இல்லை, உலகம் முழுவதும் பெய்யுறது தான் மழை. ஹல்லேலூயா, அப்ப எல்லாத்துக்கும் அந்த கிருபையும் நன்மையும் பொழிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த உலகமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, இந்த உலகம் இன்னைக்கு உயிரோடு இருக்கு, அவ்வளோ அழிவில் இருந்து உயிரோடு இருக்கு அப்படின்னா ஆமென். ஹல்லேலூயா, அவருடைய கிருபை இந்த உலகத்தையே தாங்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா, அதிலேயே விசேஷமானவர்கள் நம்ம தான். ஹல்லேலூயா, இதில் எல்லாம் ஆமென். முதற்படி, முதலானவன் ஹல்லேலூயா நம்ம தான். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய பரிசுத்தமான வீட்டில் நன்மையை திருத்தி நிதம் நடத்தி தேவனின் உண்மை என்றும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பாருங்க. பரலோக ராஜாவை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். சாதாரணமான கடவுளை நம்ம கைத்தட்டி பாட வரல. உங்களை என்னை படைத்தவர், இந்த உலகத்தில் வாழ்கிற உயிருள்ள அத்தனை ஜீவராசிகளை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென், ஆமென். கரங்களை தட்டுவோமா? Yes,
பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிறார். பாவியினுடைய ஆஸ்தி, பாவினா அல்லேலூயா தேவனை தெரிந்து கொள்ளாத மனிதர்கள், அல்லேலூயா தேவனை அறியாத ஜனங்கள், அல்லேலூயா தேவன் என்று தெரிந்தும் அல்லேலூயா அவரை மறக்கிற ஜனங்கள், அல்லேலூயா தெரியும் கடவுள் யாருன்னு தெரியும், அவர்கிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஏன்னா அவனால் அந்த பாவத்தை விட முடியாது. சில பாவங்கள் அவனை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டே இருக்கு. சில பாவங்கள்ல அவனால் எந்திரிக்கிறதுக்கு கை தூக்கி விடுகிறதுக்கு இந்த உலகத்துல அப்பேற்பட்ட கடவுள் இல்லைன்ட்டு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. ஏன்னா உலகத்துல எல்லாத்தையும் தேடி இருப்பான். ஆனா தேடினாலும் அவனை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே. மறுபடியும் இந்த பாவத்துல தானே விழுகிறோம், மறுபடியும் இதுலயே தானே இந்த சேர்ச்சிலே தானே கிடக்கிறோம். நம்மளும் என்னென்னமோ செய்யறோமே, ஆனா இதுல இருந்து வெளியில வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பார்த்தீங்களா, வெளியில வர முடியாதுன்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா, அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு கடவுள் இல்லைன்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா, தேவன் என்றும் அறிந்தும் அவரை நினைக்காத ஜனங்கள் தான் பாவிகளாக இருக்கிறார். அல்லேலூயா. பாவம் செஞ்சுட்டா மட்டும் பாவிகள் இல்லை, கடவுளை மறக்கிற எல்லா ஜனங்களும் பாவிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஞானத்தை தான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உயர்வை தான், அந்த ரட்சிப்பை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்குள்ள சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, அல்லேலூயா நன்மையான காரியங்கள் உண்டு, கிருபை உண்டு. எவ்வளவோ கோடி கணக்கில் அப்படியே அடிப்பி வச்சுக்கிட்டே போறோம். அல்லேலூயா. அதனாலதான் பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அல்லேலூயா. யாருக்காக? உட்காந்துருக்கீங்களே, இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்காக சேர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிறார். அவன் சேர்த்து சேர்த்து வைப்பான் பணத்தை, ஜனக்கூட்டத்தை சேர்த்து வைப்பான். அல்லேலூயா. எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகமே அவருடைய கரத்துல இருக்கு, அவருடைய படைப்பு, அவருடைய சிருஷ்டிப்பு. அதை உன் காலின் கீழே வைத்திருக்கிறார். அப்ப எல்லாமே உனக்காக படைக்கப்பட்டதுங்கிறார். அவனுடைய சேர்த்து வைக்கிறான். பார்த்தீங்களா, பேலன்ஸ் பேங்க்ல கோடிக்கணக்கில் நீ ஒரே ஒரு அற்புதம் செஞ்சு அதை அப்படியே திருப்பி எங்க மனிதெல்லாம் உயிரோடு நிரூபிச்சுட்டு என்ன பண்ணுவான்? கடவுளுக்கு அடுத்தபடியே ஒன்னாதான் பார்ப்பான். அல்லேலூயா. இயேசுவாவே உன்னை பார்ப்பான். அந்த இயேசு அப்படிதான் பார்க்க வைக்கிறார், பார்க்க சொல்றார். உங்களை ஒரு பெரிய அற்புத சக்தியா தான் உங்களை உருவாக்கி படைத்திருக்கிறார் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த நன்மையான அந்த கிருபையை, அந்த அற்புத சக்தியை உங்களுக்குள் வைத்து அப்படியே சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவனுடைய சொத்தை எல்லாம் உனக்கு தான் அப்படிங்கிறார். அவனுடைய பணம் எல்லாம் நீங்க பணத்தை தேடி தேடி ஓடணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. அவருடைய அன்புக்குள்ள வந்து அவரை நீங்க பணமா பார்த்தீங்கன்னா, பணம் உங்களுக்கு வேலைக்காரனா வந்து கை கட்டி நிற்கணும் அப்படிங்கிறது. உன் வீடு தேடி வந்துருங்க பணம். அல்லேலூயா. நான் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், எனக்கு தேடி பணம் வரும். அல்லேலூயா. போன வாரம் கூட லோகோ வந்து என்ன செஞ்சாரு, ஒரு காணிக்கை கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா. அப்படிதான் தேவனுடைய சமூகத்தை தேட தேட நீதி, அல்லேலூயா, நீதி செய்யப்படும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப நீதி எங்க இருக்கு? தேவனிடம் தான் இருக்கு. அவர் என்ன செய்வாரு? நீதி செய்வார். உங்களுக்கு பணத்துல, உங்க பகைவர்களிடம், உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உங்களுடைய வளர்ச்சியில எல்லாம் நீதியாக காணப்படும். அல்லேலூயா. அதனாலதான் நீதிமான். உங்களை நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். உங்களை
இந்த சபையிலேயே உட்கார்ந்து இருந்து அவன் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போற ஆளு கிடையாது. அநேக நாடுகளுக்கு உங்களை கொண்டு போக போறாரு. எத்தனை பேர் கொண்டு போக போறாரு? கரங்களை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம். நான் பார்க்கலாம். கை தூக்கணும் அத்தனை பேரையும் கொண்டு போவோம். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். என தீர்க்கதரிசியா அநேக ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா உங்க அம்மா வயிற்றிலிருந்து வெளியில வரும்போது கொண்டு வந்தார். அந்த கான்செப்ட்லயே நீங்க வளர்ந்து ஆமென். நான் பல நாடுகளுக்கு போயிட்டு அந்த நாட்டுல நான் கால் வைக்கும் பொழுது அந்த நாட்டோட இருள்ல கிடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வருவார்கள். அதனாலதான் ஆமென், இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். உங்க அப்பா இருக்கிறார்ல, நம்மளை படைச்சார்ல கடவுள் இயேசு, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இல்லாட்டி ஒரு செகண்ட்ல அப்படியே இறங்கி என்ன செய்ய நாம கடவுளுக்கு காமிச்சிட்டு போறோம். மனிதன் ஒரு மனுஷன் தேவை. உன்னை படைச்சதே எதுக்கு தெரியுமா? உன்னை உலகம் முழுவதும் அவருடைய வல்லமையை அவன் உன்னிடம் காண்பிக்கும்படி. ஆமென். அதனாலதான் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இப்ப பரலோகத்துல வந்து நீ எல்இடி லைட்ட குண்டு பல்பா அங்க ஜொலிக்கணும்னு தேவையில்லை. அங்க ஏற்கனவே என்னது அப்படியே சூரியன். இந்த உலகத்துல பாக்குறீங்களே சூரியன், அது மாதிரி கோடி மடங்கு வெளிச்சம் இருக்குமாங்க. ஒரு சூரியனே உலகம் முழுவதும் வெளிச்சத்தை காட்டுதுன்னா அங்க எப்படி இருக்கும் வெளிச்சம்? அங்க போயிட்டு நம்ம வந்து டியூப் லைட்டாவோ குண்டு பல்பாவோ எல்இடி லைட்டாவோ அப்படி இருக்கணும் தேவை, டார்ச் லைட்டாவோ இருக்கணும் தேவை. இந்த உலகத்துக்கு தான் உங்களை வெளிச்சமா இருக்கணும்னு சொல்ல கருத்து. இந்த உலகத்துக்கு தானே உங்களை படைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தை மாத்திரத்துக்கு தான் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபை சிருஷ்டித்தோம். யாக்கோப்னா என்ன? பாவத்துல போய்கிட்டு இருக்க, பாவத்துல மூழ்கி கிடக்கிறவன சிருஷ்டித்தோம், உருவாக்கி. நம்ம நினைச்சிருக்கிறது உருவாக்கினார். இஸ்ரவேலை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. உருவாக்கி இருக்கிறார்னா அவர் டிசைன் பண்ணி இருக்கிறார். நீ ஒரு அற்புத சக்தி அப்படின்னு டிசைன் பண்ணி இருக்கிறார். நீ எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாதிக்க பிறந்தவன் ஆற்றல் உள்ளவனாய் உன்னை உருவாக்கி இருக்கிறார். அதே ஒரு தெருவிலேயே உட்காந்து உங்க குடும்பத்திலேயே உட்காந்துட்டு டெய்லி நடக்கிற அந்த சண்டைகள் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பழகி போயிட்டு என்னது அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு நீ ஏன் டிசைன் பண்ணிக்காத. டிசைன் பண்ணி தான் கொண்டுட்டு வந்திருக்கிறார். அநேக ஜாதிகளுக்கு ஒளியா, நாடுகளுக்கு இந்த உலகத்துக்கே நீ உலகத்துல நீ எந்த மூலையில போய் கால் வச்சாலும் சரி, எந்த நாட்டுல கால் வச்சாலும் சரி, தீர்க்கதரிசியை தான் கால் வைப்போங்கிற கருத்து. கரங்களை தட்டி ஆண்டவர் கொண்டாந்து நீ நினைச்சுக்க, நீ சொல்றதெல்லாம் அநேக தேசங்களுக்கு நடக்க போகுது. அநேக தேசங்கள இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போற. அதனாலதான் உப்புங்கிற இந்த உலகத்துக்கு உப்புங்கிற உப்பு தேவையில்லை. அந்த குழம்பு சோறுலாம் அங்க மாட்டாங்க. அல்லேலூயா. அங்க சாப்பாடு பசி எதுவுமே எடுக்காது, தூக்கம் தான் இருக்காது. இந்த உலகத்துல தூக்கம் நல்ல நிம்மதியான தூக்கம். தூக்கம் எப்படி வரும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும்போது நல்ல தூக்கம் வரும். இல்லாட்டி டேப்லெட் போட்டு தான் தூங்கணும். அல்லேலூயா. நானே நிறைய டைம் என்ன செஞ்சிருக்கேன், டேப்லெட் போட்டு தான் தூங்கியிருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அழுத்தம் அப்படியே அந்த அளவுக்கு உலக கவலைகள், இந்த ஊழியத்தை எப்படி நடத்துறது, ஜனங்களை எப்படி கொண்டு போறது. அதுக்கப்புறம் சொல்ற ஞானத்தை கேளு அப்படின்னு நிறைய குடும்பத்தை